வணக்கம், வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இந்த ஒரு 125cc ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் நல்ல லுக்கு, நல்ல பர்ஃபார்மன்ஸு, நல்ல ஃபீச்சர்ஸு, நல்ல மைலேஜுன்ற மாதிரி எல்லா விஷயத்துலையும் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு இருக்கிற ரெண்டு பெட்டரான சாய்ஸ். ஒன்று நம்ம யமாவோட ரேஸ் ZR 125, இன்னொன்று நம்ம சுசுகியோட அவெனன்ஸ் 125. ஆமாங்க, இந்த ரெண்டு ஸ்கூட்டருமே இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் நான் முன்ன சொன்ன எல்லா விஷயத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுற ஒரு சூப்பரான ரெண்டு ஸ்கூட்டர்ஸ். பட் நான் இந்த ரெண்டு ஸ்கூட்டரில் எந்த ஒரு ஸ்கூட்டர் பெஸ்ட்டுன்னு கேட்டால் அந்த இடத்துல நிச்சயவே நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. அந்த ஒரு டவுட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த யமாவோட ரேஸ் ZR 125க்கு நம்ம சுசுகியோட அவெனன்ஸ் 125மான ஒரு டீட்டெயில்டான ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ பார்ப்போம். பார்க்கறது முன்னாடி சின்ன ஒரு உங்களுக்கு தெரியாது சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி விட்டு தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி ஃபுல்லான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு இப்போ இந்த ரெண்டு வண்டியோட டிசைன் கம்பேரிசன். நம்ம இங்கே டிசைன் வைஸ் போகிற தலைக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்ம யமாவோட ரேஸ் ZR 125 சரி, நம்ம சுசுகியோட அவெனன்ஸ் 125 சரி, ரெண்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு ரோட் அப்பீரன்ஸோட வரக்கூடிய ஒரு பைக்காக தான் இருக்குது. ரெண்டுமே லுக்ஸ் விஷயத்தில் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு நீங்கள் தான் சொல்லணும் இந்த ரெண்டு வெஹிக்கிளோட டிசைனில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றது. அதுக்கடுத்த விஷயம் இந்த வண்டியோட கலர் ஸ்கீம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம யமா ரேலையும் உங்களுக்கு ஏகப்பட்ட கலர் ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ஒரு மோட்டோ ஜிபி எடிஷன் ஒரு கலர் ஸ்கீம் கொடுத்துருப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு மான்ஸ்டர் சிம்பிள் அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் போட்டு பெட்டராகவே இருக்கும். அதுக்கடுத்து நம்ம சுசுகி அவெனன்ஸ் பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஏகப்பட்ட கலர் ஸ்கீம் உண்டு. இதுலேயும் டாப் மாடலில் உங்களுக்கு அந்த ஒரு ரேசிங் எடிஷன் ஒரு கலர் ஸ்கீம் கொடுப்பாங்க. அதுவும் ரோட் ப்ரெசன்ஸ் ரியலி சூப்பராக இருக்குன்றப்ப அந்த ஒரு கலர் ஸ்கீம்ஸ்லையும் ரெண்டு பேரும் குறல ஒரு டிசைன் விஷயத்தில் ரெண்டு பேரும் நல்ல ஒரு ஃபேன்சியர் அண்ட் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பீரன்ஸாகவே இருக்காங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு இந்த வண்டியோட டிசைனோட அந்த ஒரு குவாலிட்டி, ஆமாம், பில்ட் குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ஸ்விட்ச் கியர்ஸ் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து யமஹா அந்த அளவுக்கு பெட்டராக இல்லை. யமஹா பொறுத்த அளவுக்கு பில்ட் குவாலிட்டியில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் இருக்குது, ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லையும் லைட்டாக இஷ்யூ இருக்குது. பட் கொஞ்சம் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு அது ஒரு நோட்டிசபிளான விஷயமா இருக்காது. வண்டி பார்த்தோன்னே நல்லா இருக்குன்ற ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். பட் கிட்ட வந்து நல்லா கொஞ்சம் நீங்கள் அந்த யூஸர் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக பார்க்குறீங்கப்போ உங்களுக்கு அந்த ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இஷ்யூ லைட்டாக ஃபீல் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த சுசுகியோட அவெனன்ஸ் பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு பில்ட் குவாலிட்டி இஷ்யூன்ற ஒரு விஷயம் கிடையாது. இந்த இடத்துல நல்ல ஒரு சூப்பரான ஒரு பில்ட் குவாலிட்டி இருக்குது. அதில் நம்ம ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பொறுத்த அளவுக்கும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓவரால் குவாலிட்டி ஆஃப் காம்பனன்ட்ஸ்னு வரும்போது அந்த இடத்துல நிச்சயமாக நம்ம சுசுகியோட அவெனன்ஸ் 125 ஒன் ஸ்டெப் பெட்டராக இருக்கிறாங்கன்றதுல டவுட்டே கிடையாது. அதுக்கடுத்த விஷயம் பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்மளுக்கு இப்போ இந்த ரெண்டு உடைய ரைடிங் எக்கானாமிக்ஸ் அண்ட் சீட்டிங் மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். சீட்டிங் பொறுத்த அளவுக்கு ரெண்டுத்துலையுமே ஓரளவுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான சீட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ரெண்டு சீட்டில் எது நல்ல லென்த்தியராக உட்காரத்துக்கு நல்ல ஒரு ஸ்பாஞ்சியன் குவாலிட்டியோடு இருக்குன்னு பார்த்தோன்னா நிச்சயமாக அது நம்ம யமாவோட ரேஸ் ZR 125 தான் இருக்கும். ஏன்னா நம்ம யமாவோட ரேஸ் ZR 125 சீட் லென்த்துன்றது நம்ம சுசுகியை விட அதிகம். அது இல்லாமல் அந்த சீட்டிங்கோட குஷனிங் குவாலிட்டியும் ரியலி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதனால் சீட்டிங் விஷயத்தில் நிச்சயமாகவே யமா ரே என்னுடைய ஒரு ஃபேவரட்டாகவே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம சுசுகி பொறுத்த அளவுக்கு அதோடைய சீட்டிங் குஷனிங் குவாலிட்டி எல்லாம் ஓகே தான். பட் சீட்டிங்கோட லென்த்து மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருந்தால் பெட்டராக இருந்திருக்குன்ற ஒரு ஃபீலு. கொஞ்சம் ஒபீஸான ஒரு 2 பர்சன் உட்காராங்கன்றப்ப கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் நார்மலான ஒரு லீனியர் டோனில் இருக்கிறவங்க உட்காருங்கிறப்ப ஓரளவுக்கு ஓகே தான். பட் கொஞ்சம் ஒபீஸாக இருக்கிறவங்க 2 பேர் உட்காருங்கப்போ அந்த சீட்டிங்கோட லென்த் வந்து அந்த அளவுக்கு ஒரு அடிக்குவேட்டாக இல்லை. அதனால் சீட்டிங் விஷயத்தில் ரியலி எனக்கு தெரிஞ்சு யமா ரே பெட்டராக இருக்குது. அதுக்கடுத்து சஸ்பென்ஷன் பொறுத்த அளவுக்கு ரெண்டுத்துலையும் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷன், பின்னாடி வந்து அந்த யூஸ்வலாக ஒரு சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் குவாலிட்டிலையும் பெருசாக சொல்லும்படி அந்த ஒரு ரைடிங் கம்ஃபர்ட் டிஃப்ரென்ஸ் இல்லை. ரெண்டு பேரும் ஓரளவுக்கு நல்ல சாஃப்ட்வேர் டியூ, ரொம்ப சாஃப்ட்வேர் டியூன்னு சொல்ல முடியாது, லைட்டாக கொஞ்சம் ரெண்டு பேரும் ஸ்டிஃபர் டியூனாகவும் இருக்கிறாங்க, சாஃப்ட்வேர் டியூன். அதான் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு டீசென்ட்டான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் ஓகேவா இருக்குதுன்னு வச்சிங்கன்னா சஸ்பென்ஷன் குவாலிட்டிலையும் அப்படின்னு ஓவரலாக பார்க்கும்போது ரியலி ரெண்டு பேரும் ஓகே தான். ஓவரலாக ரைடிங் எக்கனாமிக்ஸ் விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு சீட்டிங் பெட்டராக இருக்கிறதுனால அந்த ஒரு ரைடிங் எக்கனாமிக்ஸ் விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு கம்ஃபர்டபுளான ஒரு வெஹிக்கிளை நிச்சயம் நம்ம யமா ரே ZR 125 இருக்குன்றதுல டவுட் இல்லை. அல்லாமல் உங்களுக்கு இந்த ஒரு ஃபுட்போர்டு அண்டர் சீட் ஸ்டோரேஜ்ன்ற மாதிரி அந்த ஒரு ஸ்டோரேஜ் விஷயத்தையும் பார்த்தாகணும். ஆமாம், ஸ்டோரேஜ் விஷயம் வரும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூட்டர்னாலே நம்மளுக்கு மைண்டில் வர ஒரு விஷயம் அந்த வண்டியோட அண்டர் சீட் ஸ்டோரேஜில் நம்ம யமாவோட ரேஸ் ZR 125 உங்களுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 21 லிட்டர்ஸ் ஆஃப் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. ஒரு டீசென்ட்டான ஒரு அண்டர் சீட் ஸ்டோரேஜ். ஆமாம், அண்டர் சீட் ஸ்டோரேஜ்னு பேசும்போது தான் எனக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. இந்த ரெண்டு வண்டியோட ஃபியூல் ஃபில்லிங் கேப்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்குது. ஆமாங்க, நம்ம சுசுகியோட அவெனன்ஸ் 125 உங்களுக்கு யூஸ்வலாக வர மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங் கேப் கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் நீங்கள் சாவியை ஒரு டர்ன் பண்ணுறது மூலமாக பின்னாடி இருக்க அந்த ஒரு கேப்பை திறந்து அது மூலம் நீங்கள் பெட்ரோல் போட்டு போயிடலாம். பட் நம்ம யமாவில் அது மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் எப்படி ட்ரெடிஷ்னலாக ஸ்கூட்டர்ஸுக்கு பெட்ரோல் போடுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் சீட்டை திறந்து அதுக்குள்ளே இருக்கிற ஒரு மூடியை திறந்தால் தான் உங்களால் பெட்ரோல் ஃபில் பண்ண முடியும். இது ஒரு மைனஸ் தான் என்ன பொறுத்த அளவுக்கு. ஏன்னா வச்சுக்கலாம், இப்போ இருக்கிற எல்லா ஸ்கூட்டர்ஸுமே எக்ஸ்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங் கேப் கொடுக்குறாங்க. என் டிவிஎஸ் ஒன் ஸ்டெப் மேலே போயிட்டு
அவங்க அப்படியே ஃப்ரண்ட்டில் அந்த டேஷ்போர்ட் இருக்குது பாருங்கள், அதுலேயே உங்களுக்கு ஃபியூல் ஃபில்லிங் கேப் கொடுக்குறாங்கன்றப்ப இவங்க ஒரு எக்ஸ்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங் கேப் கொடுத்துருக்கலாம். பட் இன்னும் அந்த சீட்டுக்குள்ளேயே அந்த ஒரு ஃபியூல் ஃபில்லிங் கேப் வைக்கிறதுன்றது அந்த அளவுக்கு ஒரு அவுட்டேட்டராகவும் இருக்குது. அது இல்லாமல் அது யூஸ் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்காது. இதுவும் ஒரு விஷயம். சரி, அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பொறுத்தளவு நம்ம Yamaha ஒரு 21 லிட்டர்ஸ் ஆஃப் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வச்சுட்டு கூட கொஞ்சம் பொருள் வைக்கிற அளவுக்கான ஓரளவுக்கு ஒரு டீசென்ட்டான ஸ்பேஸு. ரொம்ப ஸ்பேசியஸ்ன்னு சொல்ல முடியாது, அதுக்குன்னு ஸ்பேஸே இல்லைன்னு சொல்ல முடியாது, டீசென்ட்டான ஸ்பேஸு. நம்மளுக்கு நெக்ஸ்ட் நம்ம இந்த சுசுகியோட அவெனன்ஸ் 125 பொறுத்தளவுக்கு அதில் வந்து ஒரு 21.5 லிட்டர்ஸு ஜஸ்ட் ஒரு 0.5 லிட்டர்ஸ் தான் எக்ஸ்ட்ரா இருக்குன்றப்ப இதுவும் பெரிய ஸ்பேசியஸ்னஸ் கிடையாது. பட் 2 பேர் அண்டர் சீட் ஸ்டோரேஜும் ஒரு டீசென்ட்டான லெவல், ஒரு நார்மலான ஒரு கம்யூட்டர் ஸ்கூட்டருக்கு இட்ஸ் மோர் தென் எனஃப்னே சொல்லிக்கலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இப்போ இந்த 2 வண்டியில் அந்த ஒரு ஃபுட்போர்டு மாதிரி விஷயங்களையும் பார்த்தாகணும். ஃபுட்போர்டு வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம சுசுகியோட அவெனன்ஸில் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு ஃபுட் கோர்ட் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, அதில் நீங்கள் தண்ணி கேனாக இருந்தாலும் சரி, சிலிண்டராக இருந்தாலும் சரி, ஈஸியாகவே வச்சு கேரி பண்ண முடியுது. பட் நம்ம Yamaha ரேயில் வந்து கொஞ்சம் லேக் இருக்குது ஃபுட்போர்ட் ஸ்பேஸு. அதில் மேபி நீங்கள் தண்ணி கேன் வேணால் ஈஸியாக வச்சு கேரி பண்ணிடலாம். அதை நம்ம இந்த 20 லிட்டர் வீட்டிலாம் யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தண்ணி கேன் நீங்கள் வச்சிடலாம். பட் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த ஒரு சிலிண்டர் வச்சு கேரி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு விஷயம் டவுட்டு தான். எனக்கு வைக்க முடியல, அந்தளவுக்கு ஸ்பேஸ் இல்லை அந்த ஒரு ஃபுட்போர்டில். அதனால் மேபி நீங்கள் சிலிண்டர்லாம் வச்சு கொஞ்சம் அப்பப்போ கேரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் சுசுகி அவெனன்ஸ் சைட் போகலாம். ஏன்னா அதில் அந்த ஒரு ஃபுட்போர்டு கொஞ்சம் நல்ல ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த சுசுகி அவெனன்ஸில் ஸ்டோரேஜை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு விஷயமா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு க்ளவுட் பாக்ஸும் கொடுப்பாங்க, அதுலேயே உங்களுக்கு சார்ஜிங் போட்டும். அதனால் எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரேஜ் விஷயத்தில் நம்ம சுசுகியோட அவெனன்ஸ் தான் பெஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு க்ளவுட் பாக்ஸ்லையும் சரி, அண்டர் சீட் ஸ்டோரேஜ்லையும் சரி, ஃபுட்போர்ட்லையும் சரி, எல்லா விஷயத்துலையும் நம்ம Yamaha ரேவை விட இந்த இடத்துல உங்களுக்கு பெட்டராகவே இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த 2 வண்டியோட ஃபீச்சர் கம்பேரிசன் பார்ப்போங்க. ஆமாங்க, ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டிங்லேருந்து ஆரம்பிப்போம். லைட்டிங் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ரெண்டுத்துலையுமே அந்த ஒரு மெயின் ஹெட்லைட் LED கொடுக்குறாங்க. மற்றபடி அந்த ஒரு இண்டிகேட்டர், சீரியல் லைட் அதெல்லாம் நார்மலான ஒரு ஹாலஜன் செட்டப்போட வருது. லைட்டிங்கோட த்ரோ ரெண்டுமே நல்லா இருக்குது, ரெண்டுலேயும் குறை சொல்லும்படி இல்லை. ரெண்டுத்தோட LED லைட் த்ரோ இஸ் ஸோ குட் தான். அதுக்கடுத்த விஷயம் இந்த 2 வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல். ஆமாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வைஸ் பொறுத்தளவுக்கு ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுக்குறாங்க. நம்ம Yamaha ரேயில் ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கும், அதை விட்டால் கொஞ்சம் மொபைல் ஃபோன்ஸில் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். வேறு இந்த GPS நேவிகேஷன் அது மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் கிடையாது. பட் நம்ம சுசுகியோட அவெனன்ஸ் 125 அதுலேயும் சேம் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் நெகட்டிவ் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். பட் ஆனால் அதில் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் வரும், GPS நேவிகேஷனும் வரும், இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராவே வரும். ஃபீச்சர் விஷயத்துலையும் எனக்கு தெரிஞ்சு சுசுகி அவெனன்ஸ் ஒன் ஸ்டெப் பெட்டராக இருக்கிறாங்கிறதுல டவுட் இல்லை. சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தோன்னா வச்சிங்களா, நம்மளுக்கு இப்போ இந்த 2 வண்டியோட என்ஜின் கம்பேரிசன். நமங்க என்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்கன்னா நம்ம Yamaha ரேலேருந்து ஆரம்பிப்போம். நம்ம Yamaha ரேலை யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 125cc-க்கான 2 வால்வ் ஏர் கூல்ட் என்ஜின். இந்த என்ஜினோட அரௌண்ட் ஒரு 8.4 bhp பவர்ஸும் 10.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு சொல்லணும்னா வச்சிங்களா, இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த ஒரு இன்ஜின். ஏன்னா உங்களுக்கு வண்டியோட டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ணுன்னு சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் உங்களால் வண்டியால் அதுக்கு மேலேயும் போக முடியுது. பட் என்ன கேட்டிங்கன்னா ஸ்கூட்டரில் 90க்கு மேலே போகிறதுன்றது அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது. அதுக்கடுத்த விஷயம் நம்மளுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா பர் லிட்டருக்கு உங்களுக்கு 51 km வரைக்கும் போகுது. அது எப்படி ப்ரோ இந்த வண்டி நல்ல பர்ஃபார்மன்ஸும் கொடுக்குது, நல்ல மைலேஜும் கொடுக்குதுன்னா, இது வந்து ஒரு ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் உள்ள ஒரு இன்ஜின். ஆமாங்க, அதனால் இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு நல்ல ஒரு மைலேஜும் கொடுக்குது, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் அட் த சேம் டைமில் கொடுக்குது. ரியலி இன்ஜின் விஷயத்தில் நல்ல ஒரு ரிஃபைன் அண்ட் நல்ல ஒரு டியூரபிளான ஒரு இன்ஜினுமே கூட. பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது, மைலேஜ் பொறுத்தளவுக்கு 51 km ஓனர் ரிப்போர்ட்டர், அதுவும் சூப்பர் தான்றப்ப ஓவரலாக நல்ல ஒரு இன்ஜின் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே. சரி, நெக்ஸ்ட் நம்ம இந்த சுசுகியோட அவெனன்ஸ் 125 இன்ஜின் பொறுத்தளவுக்கு அதுலேயுமே உங்களுக்கு சேம் ஒரு 125cc ஏர் கூல்டு இன்ஜின் தான். அந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.58 bhp பவர்ஸும் அதுக்கடுத்து 10 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்னு ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு எதுவுமே சேம் ஒரு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ணுன்னு சொல்கிறாங்க. பட் இந்த வண்டியாலையும் லைட்டாக அதுக்கு மேலேயும் போக முடியுது. பட் டாப் எண்ட் விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு Yamaha ரே லைட்டராக பெட்டராக ஆப்ஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வச்சுக்கலாம் அந்த வண்டியோட டோட்டல் வெயிட் கம்மி. ஏன்னா நம்ம Yamaha ரேவோட டோட்டல் வெயிட் ஜஸ்ட் உங்களுக்கு 99 kgs தான். பட் நம்ம சுசுகி அவெனன்ஸ் அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 106 kgs கிட்ட வரைக்கும் வருது. என்னப்பா ஒரு 7 கிலோ கிட்ட வெயிட் டிஃப்ரென்ஸ், என்ன ஒரு பெரிய ஸ்பீடில் டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்துகிற போதுன்னு நினைப்பீங்க. பட் டாப் ஸ்பீடில் அந்த ஒரு வெயிட்ன்றது தான் ஒரு பெரிய விஷயம். எந்த அளவுக்கு வண்டி வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அந்த அளவுக்கு வண்டி வந்து நல்ல ஸ்பீடாக போகும். அப்படின்றப்ப இந்த ஒரு வெயிட் டிஃப்ரென்ஸ் தான் அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸில் ஒரு சின்ன கேப்பை ஏற்படுதுன்னு சொல்லலாம் டாப் எண்டில். பட் மிட் ரேஞ்சில் எனக்கு தெரிஞ்சு நம்ம சுசுகி அவெனன்ஸ் பெஸ்ட்டாகவே இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா 0 to 80 நம்ம Yamaha ரே ரீச் பண்ணுறதுக்கு 16 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. பட் நம்ம சுசுகி அவெனன்ஸ் ஜஸ்ட் 13 செகண்ட்ஸ்லேயே ரீச் பண்ணிச்சு.
இது மேபி உங்களுடைய ரைடிங் ஸ்டைல் அண்ட் ரோட் பொறுத்து லைட்டாக மாறலாம். அதனால் இது அக்யூரேட்டாக நீங்கள் கிடைக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. பட் இந்த அளவுக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். அப்படின்னு போகும்போது அந்த ஒரு இனிஷியல் ஆக்சலரேஷனில் சுசுகி அவெனன்ஸ் 120 பெட்டராக இருக்காங்க. பட் டாப் எண்டில் நீங்கள் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறீங்க. இப்போ சுசுகி அவெனன்ஸை Yamaha ரேவுமே ரீச் பீட் ஓகே. அதுக்கடுத்த விஷயம் பிரேக்கிங், அந்த டயர்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் ரெண்டு பேர்லையும் பெருசாக ஒன்றும் விஷயம் கிடையாது. ரெண்டு பேர்லையும் ஒரு சேமான டயர்ஸ் தான். ஃப்ரண்ட்டில் வந்து 80/90 செக்ஷன் டயர்ஸ், பின்னாடி வந்து நம்ம Yamaha ரேல வந்து 110/90, பட் நம்ம சுசுகி அவெனன்ஸில் வந்து 90/100. அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்குது. டயர் கிரிப்பு, ரோடு அது மாதிரி விஷயங்கள்லாம் சேம் தான். ரெண்டுத்துலேயும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அதுக்கடுத்து நம்மளுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ரெண்டுலேயும் ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் வந்துடும், பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்கு. பிரேக்கிங் பைட்டில் எனக்கு தெரிஞ்சு நம்ம சுசுகி அவெனன்ஸ் பெட்டராகவே இருக்காங்க. நம்ம Yamaha ரேல வந்து பிரேக்கிங் டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் பைட் ஓகே தான், பட் நம்ம சுசுகி அளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சுசுகியில் அவ்வளோ சூப்பரான ஒரு பிரேக்கிங் பைட் எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த ஒரு விஷயத்தை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரி ஓகே. நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா வச்சுங்க, இந்த வண்டியோட சீட் ஹைட். ஆமாங்க, நம்ம Yamahaவோட ரே சீட் ஹைட்டு 785 கிட்ட வரைக்கும் வருது. ஓரளவுக்கு ரீசனபிளான சீட் ஹைட்டு, பட் ரொம்ப ஷார்ட்டராக இருக்குங்கிறப்ப உங்களுக்கு மேபி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். அதுக்கடுத்து நம்ம சுசுகியோட அவெனன்ஸ் பொறுத்தளவுக்கு 780 தான். அதை விட ஒரு 5 கிட்ட இது கம்மியாக இருக்குன்றப்ப சீட் ஹைட் மாதிரி விஷயங்களையும் நம்ம சுசுகி அவெனன்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. சரி ஓகே. ஓவராலாக இப்போ நம்ம ஃபைனலாக இந்த ரெண்டு வண்டியோட ஆன் ப்ரைஸிங் பார்த்துட்டு வீடியோ முடிச்சோம். ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு நம்ம Yamaha ரே வந்து பேசிக் மாடல் உங்களுக்கு 1,07,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,20,000 வரைக்கும் முடியுது. ப்ரைஸிங்கிறது அந்த வெஹிக்கிளுக்கு ஒரு ஒர்த்தபிளான ஒரு ப்ரைஸிங்கோட இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம சுசுகியோட அவெனன்ஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இதோடைய பேசிக் மாடல் உங்களுக்கு 1,16,000 தான் ஸ்டார்டிங் ஆகுது. பட் ஆனால் இந்த பேசிக்லேயே உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் அடைக்கணும். டாப் மாடல் வந்து 1,17,000, அதில் எக்ஸ்ட்ரா ஒரு கலர் ஸ்கீம் மட்டும் வரும், அவ்வளோதான் விஷயம். அப்படின்றப்போ ஓவரலாக ப்ரைஸிங் விஷயத்தில் நீங்கள் டாப் மாடல் தான் போவீங்கன்றப்போ உங்களுக்கு Yamaha ரே தான் ஒரு பெட்டரான ஆப்ஷன். பட் எனக்கு ஃபீச்சர்ஸ், டிஸ்க் பிரேக் அது மாதிரி விஷயங்கள்லாம் வேணால். எனக்கு பேசிக்காக ஒரு 125cc நல்ல பவரோட நல்ல மைலேஜோட வேணுன்றப்ப நீங்கள் பேசிக் மாடல் போகலான்னு முடிவு எடுப்பீங்க. பேசிக் மாடல் நம்ம Yamaha ரே பெஸ்ட்டாக இருக்குது. பட் என்ன தான் இருந்தாலும் பிரேக்கிங் பேசிக்கலி ட்ரம் கொடுப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சரி ஓகே. அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்பேரிசன் ரிவ்யூ நம்ம இங்கே முடிச்சுக்கோம். இந்த ரெண்டு ஸ்கூட்டரில் எந்த ஒரு ஸ்கூட்டர் உங்களுக்கு பெட்டராக இப்போதைக்கு ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணி வைங்க. அதெல்லாம் சர்வீஸ்ன்ற ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசாமல் விட்டுட்டேன். அது ஏன்னா வச்சுங்க, நம்ம சுசுக்கியில் அந்த அளவுக்கு சர்வீஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது இல்லைன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணி வைங்க. Yamahaலையும் சொல்ல போனால் அந்த அளவுக்கு பெட்டர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னாலும் இந்த வண்டி வந்து ரொம்ப நாளாக நம்ம மார்க்கெட்டில் இருந்துகிட்டு இருக்குன்றதுனால ஓரளவுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணிடலாம். சர்வீஸுக்கு இன்னும் கொஞ்சம் R&D பண்ணும். அதை R&D பண்ணிட்டு சர்வீஸ் பற்றி கூடிய சீக்கிரத்தில் ஒரு வீடியோ போட்டலாம். இப்போதைக்கு டைம் வச்சுங்க. பாய். See you later.